உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்த கார்த்திக்கு பொண்ணு பார்க்கலான்னு பேசிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா. அதான் நானே ஒரு நல்ல இடமா பார்த்துட்டேன். அத சொல்லதான் எல்லாத்தையும் கூப்பிட்டேன். என்ன சொல்றான்? இவங்களும் நம்ம குடும்பம் தானே, அதான் எல்லாரையும் வச்சு பேசிடலான்னு வர சொன்னேன். இவனுக்கு இதை பத்திலாம் என்ன தெரியும்? இவனை நம்பி யாரு பொண்ணு கொடுப்பா வள்ளி? வள்ளே, இதெல்லாம் ஒத்து வராது. நாம தான் தரகர்கிட்ட எல்லாம் சொல்லிருக்கோம்ல, அவர் பார்த்து சொல்லுவார். என்னன்னா அந்த பொண்ணு யாருன்னு சொன்னா நீங்க வேண்டான்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படி எந்த பொண்ணை பார்த்துருக்காரா அவரு? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். டேய், இப்ப எதுக்குடா நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? அமைதியா இருக்க மாட்டியா? நான் உன்னை பொண்ணு பார்க்க சொன்னா? டேய், என்ன கல்யாணமே பண்ணிக்காம சாமியாரா போயிடலான்னு நினைச்சிட்டியா? ஏற்கனவே உனக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம சொந்தக்காரங்களாம் எனக்கு கண்டபடி பேசிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த பேச்சை வாங்கிட்டு இருப்பேன் நானு? உனக்கு கல்யாணம் முடிஞ்சாதான் எனக்கு நிம்மதிப்பா. எனக்கு கெட்ட பேர் சம்பாதிச்சு கொடுக்கலான்னு பாக்குறியா நீ? இதெல்லாம் வீரா கட்டுல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அதுக்கு நீங்க வீராக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். என்னது? ஒண்ணும் இல்ல, பொண்ணு போட்டோவை பார்த்துட்டு பேசினா நல்லா இருக்கும். யார் அது? அத்த முதல்ல நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட கொடுங்க. நான் மட்டுமடா? யாருக்கும் காட்டக்கூடாது. பாரு. அது யாரு? என்ன பொண்ணு நல்லா இருக்கா? அசந்து போய் நிக்கிற? ஆமா ஆமா, அசந்துதான் போய் நிக்கிறேன். பாரு. சேம் ஷாட். என்னங்க, நீங்களும் வாங்கி பாருங்க. அப்பா கொடுங்க, நான் பாக்குறேன். இருடா, குடு, அவனும் பாக்கட்டும். நீ தள்ளு. என்கிட்ட கொடு. தள்ளுறா. இந்தா. எங்க நான் பாக்குறேன். என்ன பண்ற? அடியாத்தி, இதேன் பொண்ணா? நான் அப்பவே நினைச்சேன். கார்த்தி மச்சானுக்கு ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்குன்னு நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ஆமா, இந்த பொண்ணு எனக்கு அக்கா வேணுமா தங்கச்சி வேணுமா? பாக்க என்னை விட சின்ன பிள்ளையாதான் இருக்கு. தங்கச்சினே கூப்பிட்டுப்போம். சரி இருங்க. பிருந்தா, இப்படி இங்கிட்டு வாயேன். என்ன பண்றா? இங்கிட்டு வாங்க. இங்கிட்டு நில்லு. ஐயோ, என்னத்த சொல்லுவேன், எங்க அண்ணே பற்றும் போல இருக்கு. ஏய், என்னடி இது? மாமா, பாத்தியலா ஜோடி பொருத்தத்தை? அம்சமா இருக்காகல மாமா. எங்கிட்டு தேடினாலும் இப்படி ஒரு ஜோடி பொருத்தம் கிடைக்காது மாமா. அக்கா தங்கச்சிக்கு 3 பேரும் ஒரே குடும்பத்துல வாக்கப்படுறதெல்லாம் எப்பேற்பட்டு குடுப்பன.
மாமா நீங்க சொல்லிட்டே இருப்பீல்ல குடும்பம் பிரியக்கூடாது குடும்பம் பிரியக்கூடாதுன்னு. இவங்களை சேர்த்து வச்சிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம குடும்பம் பிரியவே பிரியாது மாமா. எப்படி இந்த பொண்ணை யாராவது ரிஜெக்ட் பண்ற ஐடியால இருக்கீங்களா? என்னடா இப்படி கேக்குற? இந்த பொண்ணை யாரு வேணான்னு சொல்வா? பாரு, பிருந்தா பேசுறது கூட என்னதான் பேசுவா. அவ்வளவு அமைதி. ஏண்டா டேய், எப்ப பார்த்தாலும் அந்த போனை நோண்டிக்கிட்டே இருந்தியே. நான் கூட என்னமோ நீ அக்கறையா பழையபடி பொட்டி கடையெல்லாம் வைக்க போறேன்னு நினைச்சேன். ஆ, நீ இந்த பொட்டிக்க வைக்கதா அந்த பேச்சு பேசுனியா? ஏய், உன்னை படிக்க அனுப்பிச்சா நீ என்னடி பண்ணிட்டு வந்து நிக்கிற? மா, இப்ப எதுக்கு அவளை திட்டிட்டு இருக்க? அவளுக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சுல. கார்த்தி நல்ல பையமா. லவ் பண்றது தப்பு இல்லம்மா. சரியான பையனா தேர்ந்தெடுக்கணும், அதுதான் முக்கியம். பிருந்தாவும் சரியாதான் முடிவெடுத்திருக்கா. இங்க பாரு, என்னைக்கா இருந்தாலும் நம்ம பிருந்தாவை ஒருத்தருக்கு கட்டி கொடுத்துதானே ஆகணும். அதுக்கு இப்ப நம்ம கார்த்திக்கு குடுக்கறோம், அவ்வளவுதான். ஹால்ல எல்லாரும் முன்னாடி சரி சொல்லிட்டு இப்ப வந்து புலம்பிட்டு இருக்க. மா, உனக்கு மனசுல ஏதாவது குறையப்பட்டுச்சுன்னா அது நீ மாமா கிட்டே சொல்லிருக்க வேண்டியதானே? ஏய், அவர் எவ்வளவு பெரிய மனுஷன். அவர் குடும்பத்தால நமக்கு ஒரு இழப்பு வந்துருச்சுன்னு இப்ப வரைக்கும் நம்ம குடும்பத்தை தாங்கிட்டு இருக்காரு. அவர் கேட்டு எப்படி நான் இல்லன்னு சொல்ல முடியும்? அப்புறம் என்ன, இவ்ளோ மரியாதை இருக்குல்ல. மா, இவங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்க, விடு. இல்லடி, அக்கா தங்கச்சிகளா இப்ப நீங்க இந்த வீட்ல ஒத்துமையா இருக்கிறது சந்தோஷம்தான். நாளை பின்ன உங்கள யாராவது ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வந்து அது மத்தவங்க வாழ்க்கைய பாதிச்சிடக்கூடாதுல்ல. அதாண்டி எனக்கு பயமா இருக்கு. ஒத்துமையா இருப்பீங்களாடி? எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் வராதுமா. நாங்க ஒத்துமையா இருந்துப்போம். நீ புலம்பாம இரு. பாத்தியா, அவளே சொல்லிட்டா. அப்புறம் என்னம்மா? அப்படி இருந்தா சந்தோஷம்தான். விடுமா. மா, இப்ப எதுக்கு நீ இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன? அப்படி என்ன அவசரம் உனக்கு? என்ன ஐடியால இவள இந்த வீட்டுக்கு கட்டி கொடுக்க நினைக்கிற? கண்மணி, உனக்கு பிருந்தா இந்த வீட்டுக்கு வரதுல என்ன பிரச்சனை? ஏன் நீயும் நானும் இந்த வீட்ல கஷ்டப்படுறது பத்தாதா? அவ வேற வந்து கஷ்டப்படணுமா? நான் நல்லாதான் இருக்கேன், அவளும் நல்லாதான் இருப்பா. உனக்கு இந்த சம்மதத்துல விருப்பம் இல்லனா நீ அத மாமா கிட்ட பேசிக்கோ. இங்க வந்து தேவையில்லாம சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. என்ன நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு என்ன மட்டும் ஒதுக்கி வைக்கலான்னு பாக்குறீங்களா? நான் சொல்றது அப்ப யாருமே கேட்க மாட்டீங்கல்ல? நீ நல்லது சொன்னா யாரு வேணாலும் கேட்பாங்க. இங்க யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கல, அத ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ. திரும்பவும் சொல்றேன், உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அது நீ மாமா கிட்ட போய் பேசிக்கோ, புரியுதா? மா, நீ எதுவுமே பதில் சொல்ல மாட்டல்ல? உனக்கு இப்ப மூத்த பொண்ணு வேண்டாதவளா போயிட்டேன்ல? பாத்துக்கிறேன். என்னைக்கா இருந்தாலும் இதுக்கெல்லாம் நீங்க வருத்தப்படுவீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.